பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். உலகம் பிரியமான இந்த உலக வாழ்க்கையில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கண்டு கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிற அப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு எதிரான சூழ்நிலைகள், இவைகளை கண்டு அநேகர் திகைத்து போகிறாங்க, அநேகர் அப்படியே சோர்ந்து போகிறாங்க, அநேகர் வாழ்க்கையவே முடித்து கொள்ளுகிறாங்க. அப்படிலாம் நம்ம பூமியில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, அந்த உபத்திரவங்களை, சோதனைகளை, அதையெல்லாம் மேற்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். அவைகளெல்லாம் கடந்து வர நமக்கு அவர் உதவி செய்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அப்படி சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இப்பொழுது வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு திடனற்று போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே, வாழ்வில் வரக்கூடிய அப்படி சூழ்நிலைகளை கண்டு மனம் சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்துங்க, திடப்படுத்தி நடத்துங்கப்பா. கரை இறங்கட்டும். உலகத்தை ஜெயித்த என் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள கரமுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் இறங்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதிங்க. சற்றை நிழலுடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். தாழ்த்துகிறோம். மீட்பு இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.